ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடிய இலவச வரன் பதிவுகள் மூலம் உங்களது இல்லற வாழ்க்கை இனிதாக மாறிட எங்களுடைய வாழ்த்துக்கள். வாங்க இன்றைய இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் மதுமதி, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல நாடார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க பிஏ முடிச்சிருக்காங்க. இவங்க ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க தூத்துக்குடியில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்திலே இவங்களுடைய கணவர் தவறிட்டதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்க திருமணமே வேணான்னு இருந்த இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லாதனால கடைசி காலத்தில் இவங்களுக்குன்னு ஒரு துணை வேணுங்கிறதுக்காக இப்போ மறுமணம் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஜாதி எதுவாக இருந்தாலும் ஓகேங்க, நல்ல குணமானவராக இருக்கணும், குறைவான சம்பளத்துலையாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல ஒரு கௌரவமான வேலைக்கு போகணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சொந்தமாக ஒரு ஓட்டு வீடு மட்டும்தாங்க இருக்குது. மற்றபடி பெரிய வசதியெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க 2 தங்கைங்க. ஸோ அவங்களுக்குலாம் வரன் பார்த்துட்ருக்கிறதாவும், ஸோ இவங்களால் அவங்களுடைய திருமணம் தடைப்படுது அப்படிங்கிறதாலும் இவங்களுக்கு இப்போ உடனடியாக வரன் பார்க்குறாங்க. ஸோ தன்னை நல்லா புரிஞ்சுக்கணும், தன்னுடைய குடும்பத்துக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய மணமகன் வேணும்னு கேட்டிருக்காங்க. மணமகளுடைய அப்பா இல்லைங்க, அம்மா மட்டும்தான். ஸோ ஒரு 5 சவரம் நகை போடுறதா சொல்லியிருக்காங்க. மற்றபடி பெருசாக என்கிட்டலாம் எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா ஜெயலட்சுமி, வயது 40 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல நாடார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க துணிக்கடையில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலையில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கும் செகண்ட் மேரேஜாக இருந்தாலே ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க திருப்பூரில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்திலே விவாகரத்தும் ஆயிடுச்சுங்க. இவங்களுடைய கணவர் வேறொரு பெண்ணோட அஃபேர்லேருந்து அந்த பொண்ணையை திருமணம் பண்ணிக்கிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வரக்கூடியவர் நல்ல குணமாக இருக்கணும், எந்தவித கெட்ட பழக்கமும் இல்லாதவராக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்களுக்கு 2 பெண் குழந்தைங்க. ஸோ அதில் ஒரு பொண்ணை கட்டி கொடுத்துட்டாங்க. ஸோ இன்னொரு பொண்ணு லவ் மேரேஜ் பண்ணிக்கிறதுனால அவங்ககிட்ட பேசுறது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடியவருக்கு திருமணமாகி குழந்தை இருந்தாலும் ஏற்றுக்கிறேன், நல்ல குணமானவராக இருக்கணும், ஒரு சொந்த வீடு மட்டுமாவது இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு லட்ச ரூபா கையிருப்பாக வச்சுருக்கிறதாவும், ஒரு இடத்துல ஒரு ஃப்ளாட் வாங்கி போட்டுருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஏற்றுக்கூடிய மணமகனாக தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ மணமகளுக்கு அப்பா இல்லைங்க, அம்மா மட்டும்தான். இவங்களுடைய அம்மா இவங்க கூட தான் இருக்கிறாங்க. இவங்களுக்கு திருமணமான அப்புறம் அவங்க தனியாக போயிடுவான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இதுபோன்ற இலவசங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.